Hi students, good afternoon. 9th Mathematics, Chapter 1 Set Language, Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Sakrambalayam, Namakkal. So in the previous class, we have completed exercise 1.2, type of sets. So type of sets பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா சம்ஸும் எக்ஸசைஸ் 1.2 இருந்தது. அந்த 1.2 ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸில் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்ஸ், அதாவது செட்ஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது, 3 டைப்பில் ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ செகண்ட் எக்ஸசைஸில் டைப் ஆஃப் செட்ஸ், சிங்கிள்டன் செட், நல் செட், ஈக்குவல் செட், ஈக்குவலன்ட் செட், யூனிவர்சல் செட், சப்செட், ப்ராப்பர் சப்செட், டிஸ்ஜாயின்ட் செட், பவர் செட், இதையெல்லாம் நம்ம எக்ஸசைஸ் 1.2ல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 1.3, அதாவது செட் ஆப்ரேஷன்ஸ், கன செயல்பாடுகள். நம்பர் சிஸ்டத்தில் நமக்கு நியூமெரிக்கலில் எப்படி அர்த்மெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமோ அது மாதிரி செட் லாங்குவேஜில் செட் ஆப்ரேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர்ஸில் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், 4 ஃபண்டமெண்டல் அர்த்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் நமக்கு தெளிவாக தெரிஞ்சால் தான் இன்றைக்கி நம்ம ஈஸியாக சம் போட முடியும். ஸோ அதெல்லாம் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு மேக்ஸ் ஈஸி. இந்த மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் கால்குலேஷன்ஸ் தெளிவாக தெரியாதவங்களுக்கு இன்றைக்கி மேக்ஸ் கஷ்டமாகவும், ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாகவும் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாகவும் மேக்ஸில் மாறிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த ஃபண்டமெண்டல் அர்த்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதனுடைய பேசிக்கை லோயர் கிளாஸில் கற்றுக்காமல் போனது தான் காரணம். ஸோ அதை கரெக்டாக நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருந்தோம்னா இன்றைக்கி நமக்கு 9th 10th வரும் பொழுது இந்த அர்த்மெட்டிக் கால்குலேஷன்ஸை யூஸ் பண்ணும் பொழுது மிஸ்டேக் ஆகாது. ஸோ மினிமம் ஒரு 50 and above மார்க்ஸ் நம்ம வாங்குற அளவுக்கு யூஸ் பண்ண முடியும். பட் அதை யூஸ் பண்ண அதை கரெக்டாக பயன்படுத்தாதனால இன்றைக்கி நம்மளால் சம்ஸ் போடுறது, டேபிள்ஸ் கூட ஒழுங்காக தெரியாமல் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் எப்படி அந்த இடத்துல நம்ம லேக் ஆனது, நம்ம கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையும் எல்லா சாப்டரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுதோ அதே மாதிரி செட் லாங்குவேஜில் செட் ஆப்ரேஷன்ஸ் தெரியல அப்படின்னா இந்த சாப்டரில் நமக்கு எந்த யூஸுமே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்லாம் எதுவுமே இங்கே கிடையாது. ஸோ சாப்டர் 1 செட் லாங்குவேஜை பொறுத்தவரையிலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். ஸோ ஃபஸ்ட் சாப்டரை பொறுத்தவரை எந்த விதமான கால்குலேஷன்ஸுமே நமக்கு கிடையாது. ஸோ அதனால் இந்த செட் ஆப்ரேஷன்ஸை தெளிவாக பார்த்துட்டிங்க அப்படின்னாக்க ஒரு 3 ஆப்ரேஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிற செட்ஸில். அந்த 3 ஆப்ரேஷன்ஸ் நல்லா பார்த்துட்டோம் அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியானதாக போயிடும். எல்லா சம்ஸுமே, அதாவது எக்ஸசைஸ் 1.2ல் நம்ம சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த 10th சம் பார்த்துருக்கோம். அதாவது என் ஆஃப் ஏ கொடுத்துட்டு என் ஆஃப் பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறது, அல்லது என் ஆஃப் பி ஆஃப் ஏ கொடுத்துட்டு என் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறது நம்ம என்னங்கிறத பார்த்துருக்கோம். அதை தவிர எந்த கால்குலேஷனுமே கிடையாது. மீதி எத்தனை சப்செட்ஸ், எத்தனை ப்ராப்பர் சப்செட்ஸ் அப்படிங்கிறத நமக்கு செகண்ட் எக்ஸசைஸில் இருந்தது. பட் தேர்ட் எக்ஸசைஸில் பார்த்திங்க அப்படின்னாக்க செட் ஆப்ரேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி தான் எல்லா சம்ஸுமே போட போகிறோம். இனிமேல் நம்ம பேசிக் சம்ஸ் என்டர் ஆக போகிறோம். ஸோ அதில் செட் ஆப்ரேஷன்ஸ் பார்த்திங்கனாக்கா முக்கியமாக நமக்கு 3 செட் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. நமக்கு இந்த 3யும் தெரிஞ்சிருச்சுன்னா எல்லா சமமே இந்த 3 செட் ஆப்ரேஷன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம நம்பர் சிஸ்டத்துலேயே ஆகட்டும், அல்லது மென்சுரேஷன் ஆகட்டும், இந்த மெஷர்மெண்ட்ஸ் ஆகட்டும், அல்ஜிப்ரா ஆகட்டும், எந்த இடத்துலையுமே அர்த்மெட்டிக்கல் கால்குலேஷன்ஸான ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது 4மே யூஸ் பண்ணாமல் ஒரு சம் போடுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி செட்ஸ் ஆப்ரேஷனில் இந்த 3 டைப் ஆஃப் செட்ஸ் ஆப்ரேஷன் உனக்கு தெரியாது அப்படின்னா கட்டாயமாக ஒரு சம் கூட நம்மளால் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதனால் 10th +1க்கு நமக்கு ஃபஸ்ட் சாப்டரே செட்ஸு தான். ஸோ இந்த செட் ஆப்ரேஷன்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி இந்த அர்த்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸை லோயர் கிளாஸில் நம்ம படித்தோமோ அது மாதிரி செட் ஆப்ரேஷன்ஸை நம்ம இன்றைக்கி 9th நல்லா படிச்சிட்டோம்னா 10th +1க்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ லெசனுக்கு போகும். ஸோ செட் ஆப்ரேஷன்ஸ், கன செயல்பாடுகள். We started with numbers and very soon we'll learn arithmetical operations on them.
ஸோ நம்பர்ஸில் வந்து நம்ம அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து எண்கணித செயல்பாடுகளை வந்து நம்பர்ஸில் நிறையா கற்றுக்கிட்டோம். இன்னும் அல்ஜிப்ரா எப்படி நம்பர்ஸில் வந்து அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸோ அதே மாதிரி அல்ஜிப்ராவிலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்க we learnt எக்ஸ்பிரஷன்ஸ் கோவைகள் அப்படிங்கிறத பற்றி கற்றுருக்கோம். அண்டு சூன் ஸ்டார்டட் ஆடிங் மல்டிப்ளிகேஷன் them as well, writing x squared plus 2 into x minus 3. அதே மாதிரி வந்து அல்ஜிப்ராவிலையும் எப்படி வந்து 2 எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து அல்லது 2 பாலினாமியல்ஸை ஆட் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறது, எப்படி வந்து மல்டிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து நம்ம 8லேயே படிச்சிருக்கீங்க. ஸோ 9th வரும்பொழுது நம்ம வந்து டிவைட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம 9th நம்ம படிக்கலாம் அல்ஜிப்ராவில். Now that we know sets, the natural question is what can we do with sets? What are natural operations on them? இப்போ நம்ம கணங்களை பற்றி படிக்கும் பொழுது நம்ம இயல்பாகவே நம்ம மனதில் வந்து ஏற்படக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸ். வாட் கேன் வி டூ வித் செட்ஸ்? வாட் கேன் வி டூ வித் செட்ஸ்? கணங்களை வைத்து என்ன செய்யலாம்? இந்த செட்ஸை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ டைப் ஆஃப் செட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம், எப்படி செட்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது கூட படிச்சிருக்கோம். அதையெல்லாம் வச்சுக்கிட்டு அதை என்ன சார் பண்ணுறது? வாட் ஆர் நேச்சுரல் ஆப்ரேஷன்ஸ் ஆன் தெம்? அவற்றை செயல்பாடுகளில் அதனை பயன்படுத்தலாம். நம்ம படித்த வந்து கணங்களை எந்தெந்தமான செயல்பாடுகளில் எந்தெந்தமான ஆப்ரேஷன்ஸ் நேச்சுரல் ஆப்ரேஷன்ஸில் நம்ம வந்து இந்த செட்ஸை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நமக்கு எழக்கூடிய முக்கியமான 2 questions. When 2 or more sets combine together to form one set under the given conditions, then operations on set can be carried out. அதாவது when 2 or more sets combine together, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கணங்களை ஒரே கணமாக எழுதும் பொழுது, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கணங்களை ஒரே கணங்களாக எழுதும் பொழுது when 2 or more sets combine ஒன்று சேர்த்துறது together to form one set. ஸோ 2 செட் அல்லது 3 செட் அல்லது 4 செட் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் செட்டாக மாற்றும் பொழுது அண்டர் த கிவன் கண்டிஷன், கொடுக்கப்பட்டுள்ள ஒரு குறிப்பிட்ட வரையறையினுடைய அடிப்படையில், ஏன்னா அது வந்து 2 செட்ஸை வந்து கம்பைன் பண்ணி ஒன்றா எழுதும் பொழுது அதுக்கு ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்கும். இந்த கண்டிஷனை வச்சு எழுதும் பொழுது நமக்கு வந்து அந்த செட் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. Then the operations on sets can be carried out. We can visualize the relationship between sets and set operations using Venn diagram. அதாவது இந்த கணத்துக்கும் கண செயல்பாடுகள் செட் ஆப்ரேஷன், செட்ஸுக்கும் செட் ஆப்ரேஷன்ஸுக்கும் உள்ள தொடர்பு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு வென் டயக்ராம், வெண்படத்தை பயன்படுத்தி, ஸோ ஒரு டயக்ராம் யூஸ் பண்ணுறாங்க, அதை வந்து வென் டயக்ராம்னு சொல்கிறோம். ஸோ அந்த வென் டயக்ராமை யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஜான் வென் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் மேத்தமெட்டிஷியன். ஜான் வென் வாஸ் an இங்கிலீஷ் மேத்தமெட்டிஷியன், ஒரு ஆங்கிலேய கணித அறிவியலாளர். he invented Venn diagrams. அவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, வெண்படங்களை உருவாக்குகிறார். he invented Venn diagrams. so who invent Venn diagram அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் வென். with the pictorially represent the relations between sets. அதாவது இந்த 2 கணங்களுக்கு இடையே உள்ள உறவுகளை ஒரு படங்களின் மூலம் விளக்கும் வெண்படங்களை உருவாக்குகிறார். பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஒரு படத்தினுடைய மூலமாக 2 கணங்களை வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஒன்று சேர்த்துறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரு வென் டயக்ராம் மூலமாக அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த வென் டயக்ராம்ஸ் ஆர் யூஸ்டு இன் தி ஃபீல்ட் ஆஃப் செட் தியரி, ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லாஜிக் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? வெண்படங்களானது கன கோட்பாடு, செட் தியரி அப்படின்னா கன கோட்பாடு, அதை இப்போ நம்ம படிக்கிறது. அண்டு ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது நிகழ்தகவு,
8லேயே உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் இருந்திருக்கும் ப்ராபபிலிட்டி பற்றி. ஸோ 9th 10thலேயே நம்ம இதை பற்றி தெளிவாக படிப்போம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் இதுவும் உங்களுக்கு 8th இன்ட்ரொடக்ஷன் இருந்திருக்கும். அண்ட் லாஜிக் அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ லாஜிக்கல் தர்க்கமான இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னாக்க கணிப்பொறி அறிவியல் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாத்துலேயுமே எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வென் டயக்ராம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் ஜான் வென் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் மேத்தமெட்டிஷியன் தான் வென் டயக்ராம் அப்படிங்கிறத இன்வென்ட் பண்ணுறாரு. இது முக்கியமாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 செட்ஸுக்கு இடையே உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு பிக்டோரிக்கலாக ஒரு வரைபடத்தின் மூலம் காட்டுறதுக்கு இந்த டயக்ராமை பயன்படுத்துகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செட் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற பொழுது நமக்கு வந்து 3 ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கோம். அதில் நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது நிரப்புகணம், அதாவது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ செட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ செட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நிரப்புகணம் ஒரே ஒரு சிங்கிள் செட் மட்டும் எடுத்துக்குவோம். இது வந்து செட் ஆப்ரேஷன் இல்லை, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன டாபிக் நமக்கு இது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செட் ஆப்ரேஷன்ஸுக்குள்ளே போகிறாங்க. ஸோ இதுவும் வந்து செட் ஆப்ரேஷன்ஸில் ஒரு மெத்தடு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த செட் ஆப்ரேஷன்ஸை பயன்படுத்தாமல் நம்ம இந்த காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம், நிரப்புகணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு என்ன டெஃபினிஷன் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ செட் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, a complement of a set is the set of all elements of U that are not in A. The complement of a set A is the set of all elements of U that are not in A. பார்த்துக்கங்க, ஒரு நிரப்பு கணம் அப்படிங்கிறது A என்ற கணத்தின் நிரப்பு கணம் என்பது கணம் Aயின் உறுப்புகளை தவிர்த்து அனைத்து கணத்தினுடைய பிற எல்லா உறுப்புகளையும் கொண்ட ஒரு கணம் அப்படிங்கிறது தான் நிரப்பு கணம் அப்படின்னு சொல்கிறோம். பார்த்துங்க, ஏங்கிற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அனைத்து கணத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா உறுப்புகளையும் எழுதக்கூடிய ஒரு செட். ஸோ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ செட் இஸ் எ செட் ஆஃப், அதுவும் ஒரு செட்டு தான். காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கிறதும் அதுவும் ஒரு செட்டு தான். தி செட் ஆஃப் தான் டெஃபினிஷன். தி செட் ஆஃப் all elements of U means universal set, or that are not in A. அந்த Uல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம எடுத்து எழுதணும். ஆனால் அந்த எலமெண்ட்ஸில் எங்கே இருக்கக்கூடாது? ஏவில் இருக்கக்கூடாது. அதுதான் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் A. ஓகே, ஸோ இட் இஸ் denoted by A dash, that is complement of A. A dash or A to the power C, that is complement of A. C for complement, or A போட்டு மேலே பார், A பார். ஸோ இது மூணுமே நமக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறதுக்கான நோட்டேஷன். ஓகே, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் தி செட் A இஸ் A dash or A to the power C அல்லது A to the power A பார். ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு காம்ப்ளிமெண்ட், ஒரு செட்டினுடைய நிரப்பு கணம். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ செட் மீன்ஸ் தி செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் யூ தட் ஆர் நாட் இன் ஏ. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும்னா, யூ அப்படிங்கிற ஒரு செட்ஸில் 1லேருந்து 10 வரல நம்பர்ஸ் இருக்குது. அப்போ ஏ ஈக்குவல் டு அது 1லேருந்து 5 வரல நம்பர்ஸ் இருந்ததுன்னா அப்போது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ தட் இஸ் ஏ டேஷ் ஈக்குவல் டு, அதுவும் செட்டு தான். அதுக்குள்ளார என்ன சார் இருக்குன்னா, இந்த யூவில் இருக்கக்கூடிய ஏவில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் விட்டுட்டு ரிமைனிங் யூவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை எடுத்துருக்கணும். அவ்வளோதான். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ மீன்ஸ் எக்ஸப்ட் ஏ. ஓகே, அப்போ 1 2 3 4 5 வரலும் நமக்கு ஏவில் இருக்குது. இதெல்லாம் எதுவுமே வரக்கூடாது. அப்போ எதிலிருந்து வரும்னா 6 7 8 9 10, that is complement of A. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். தி செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் யூ. அப்போ இந்த 6 7 8 9 10ல எங்கே இருக்கும்? யூவில் இருக்கும். தட் ஆர் நாட் இன் ஏ, அதெல்லாம் எதில்? யூவில் 1 10 வரல இருக்குது. அதெல்லாம் எதில் இருக்கக்கூடாது? ஏவில் இருக்கக்கூடாது. அப்போ 1 வராது, ஏன்னா ஏவில் இருக்குது. 2 வராது, ஏவில் இருக்குது. 3 வராது, ஏவில் இருக்குது. 4 வராது, ஏவில் இருக்குது.
5 வராது ஏவில் இருக்குது, மீதி 6 7 8 9 10. இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய ஏவை தவிர மீதி இருக்கக்கூடிய 5 எலமெண்ட்ஸ் தான் நமக்கு காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ. ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ நம்ம கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கிங்க. ஒரு கிளாஸில் வந்து ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸில் பாய்ஸ் வந்து ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ள்ஸ் வந்து நமக்கு ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, இப்போது இதில் ஏ அப்படிங்கிறது பாய்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்போ இந்த கேர்ள்ஸ் தான் நமக்கு என்னது ஏ டேஸ், அவ்வளோ. ஓகே, அல்லது கேர்ள்ஸ் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேர்ள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து செட் ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்போ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏவில் என்ன இருக்கும் அப்படின்னா எல்லா பாய்ஸும் வந்துடும். ஓகே, ஸோ அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய 40 ஸ்டூடெண்ட்ஸில் ஏவில் இருக்கிறத தவிர மீதி எல்லாத்தையும் எடுத்துடணும்னா அதுதான் வந்து என்னது நமக்கு ஏ டேஸ். இப்போ புரிஞ்சுதா? ஸோ டயக்ராம் பாருங்கள், வென் டயக்ராம் ஃபார் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ செட். ஸோ இதான் வந்து யூனிவர்சல் செட் யூ. அதாவது யூனிவர்சல் செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது வென் டயக்ராம் ஸ்டார்ட் ஆகும் பொழுது இதை பற்றி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இந்த வென் டயக்ராம் அப்படிங்கிறதுல பார்த்திங்க அப்படின்னாக்க நமக்கு யூனிவர்சல் செட்டுக்கு நம்ம வந்து ரெக்டாங்குலர் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். யூனிவர்சல் செட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு டயக்ராமில் ரெக்டாங்குலர் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு செட்டுமே நம்ம எடுத்துக்கூடிய ஒவ்வொரு செட்டுக்குமே நம்ம எதை யூஸ் பண்ணணும்னா சர்க்கிள் அல்லது எலிப்ஸ் எதையாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி நம்ம வந்து சர்க்கிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு சர்க்கிளும் எதை குறிக்கணும், ஒரு செட்டை குறிக்கும். இது ஒரு செட் ஏ. அப்போ அதில் 5 எலமெண்ட்ஸ்னால் இதுக்குள்ளார 5 எலமெண்ட்ஸ் இருக்கும். 1 2 3 4 5. தட் இஸ் செட் ஏ. ஓகே, யூனிவர்சல் செட் அப்படின்னா இதுக்குள்ளார எல்லா எலமெண்ட்ஸுமே இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க இது யூனிவர்சல் செட், இது செட் ஏ. அப்போ ஏ டேஸ் அப்படிங்கிறது இந்த ஏவை ஃபுல்லாக விட்டுறணும், ஏவில் இருக்கக்கூடிய எதுவும் வரக்கூடாது. இப்போ யூக்குள்ளார 1லேருந்து 10 வரல இருக்குதுன்னா அப்போ ஏவில் என்னென்ன இருக்கும், 1 2 3 4 5 இருக்கும் நமக்கு. அப்போ இந்த ஏ டேஸில் என்ன சார் வரும் அப்படின்னா, இந்த ஏவில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே விட்டுட்டு மீதி இருக்கக்கூடியது, அதாவது இதில் இருக்கக்கூடியது எல்லாமே ஏவில் இருக்கிறது எதுவுமே வராது. அப்போ மீதி எல்லாம் இங்கே தான் சார் இருக்கும். அப்போ இந்த யூவில் வந்து நம்ம என்ன இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம், 1லேருந்து 10 வரலாம் எல்லாம் இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்போ மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் எலமெண்ட்ஸ்லாம், அதாவது 1 2 3 4 5 தான் இந்த சர்க்கிளுக்குள்ளார இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் விட்டுரும். மீதி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் எங்கே சார் இருக்குன்னா இந்த அவுட்டரில் 6 7 8 9 10 ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும். அவ்வளோதான். ஓகே, எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ அவுட் சைட் தி சர்க்கிள் பட் இன்சைடு த ரெக்டாங்கிள். ஓகே, இதான் வந்து காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏவுக்கான வென் டயக்ராம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சல் செட் அப்படிங்கிறது ஆல் பாய்ஸ் இன் ஏ கிளாஸ். ஏ அப்படிங்கிறது செட் ஏ ஈக்குவல் டு பாய்ஸ் ஹூ பிளே கிரிக்கெட். பாருங்கள், இப்போ எல்லா பாய்ஸும் நம்ம கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லா பாய்ஸ், யூ அப்படிங்கிறது ஆல் பாய்ஸ் இன் ஏ கிளாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பாய்ஸ். ஓகே, ஏவில் பாய்ஸ் ஹூ பிளே கிரிக்கெட், யாரெல்லாம் கிரிக்கெட் விளையாடுறாங்களோ அவங்களாம் ஏங்கிற செட்டாக எடுத்துருக்கோம். அப்போ அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் கிரிக்கெட் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எங்கே இருப்பாங்க, ஏங்கிற செட்டில் இருப்பாங்க. தென் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் தி செட் ஏ இஸ், தட் இஸ் ஏ டேஸ், பாய்ஸ் ஹூ டூ நாட் பிளே கிரிக்கெட். அந்த கிரிக்கெட் விளையாடுறேன்னு சொன்னாங்களே தவிர யாரெல்லாம் கிரிக்கெட் விளையாட மாட்டாங்களோ அவங்க எல்லாமே ஏ டேஸ். அப்போ 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு ஏ அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய 20 ஸ்டூடெண்ட்ஸ் எதில் இருப்பாங்கன்னா ஏ டேஸில் இருப்பாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஏங்கிற செட்டில், தட் இஸ் எக்ஸாம்பிள் 1.10. ஏங்கிற யூங்கிற செட் பண்ணுங்க, தட் இஸ் யூனிவர்சல் செட் அனைத்து கணம் CDEFGHIJ. இது வந்து யூனிவர்சல் செட். அதிலிருந்து ஏ அப்படிங்கிற ஒரு செட் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கொடுத்துட்டாங்க, ஏ கொடுத்துட்டாங்க, ஃபைண்ட் ஏ டேஷ், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏன்னு. ஏயின் நிரப்பு கணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது கிவன் செட் யூவும் ஏவும். அப்போ ஏ டேஷ் வேணும்னா ஏவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுறணும். எதில் பார்த்து எழுதணும், அதை எடுத்து யூ தான் எடுத்து எழுதணும். தட் பிலாங்ஸ் டு யூ
but that are not in A. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு A dash அப்படின்னு எழுதும் பொழுது A dash equal to ஃபஸ்ட்டு C இருக்குது, ஏவுலேயும் C இருக்குது, ஸோ அப்போ C வரக்கூடாது. அகைன் D இருக்குது, ஏவுலேயும் D இருக்குது. ஏன்னா A dash மீன்ஸ் யூவில் இருக்கணும், எதில் இருக்கக்கூடாது, ஏவில் இருக்கக்கூடாது. தட் இஸ் ஏ டேஷ். அதுக்குள்ளே ஒரு ஃபார்முலா இருக்குது, செட் ஆப்ரேஷன் போகும்பொழுது உங்களுக்கு இது தெளிவாக தெரியும். ஸோ ஏ டேஷ் ஈக்குவல் டு சி வராது, டி இருக்கு வராது, அடுத்தது இ இல்லை, ஸோ இ வந்துடுது ஃபஸ்ட்டு. அடுத்தது எஃப், இதில் எஃப்பும் இல்லை, ஸோ எஃப் வந்துடுது நமக்கு ஏ டேஷில். அடுத்தது ஜி ரெண்டுலேயுமே இருக்குது, ஜி விட்டுறலாம். ஹெச் ஏவில் இல்லை, யூவில் மட்டும் இருக்குது, அப்போ ஹெச் வரும். ஐ யூவில் இருக்குது, ஏவில் இல்லை, அப்போ ஐ வரும். ஜே ரெண்டுலேயுமே இருக்குது, அப்போது ஜே வராது. அப்போது இஎஃப் ஹெச்ஐ அப்படிங்கிறது நமக்கு ஏ டேஷ். ஏ டேஷ்க்கான ஆன்சர் பார்த்தோம். ஸோ இது வந்து யூ, இது வந்து ஏ, இது ஏ டேஷ். தட் இஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ. ஸோ ரெண்டுலேயும் பாருங்கள், சி இருக்க விட்டுரும், டியும் இருக்குது, ரெண்டுலேயும் விட்டுரும், ஜி ரெண்டுலேயும் இருக்க விட்டுரும், ஜே வந்து ரெண்டுலேயும் இருக்குது விட்டுரும். அதாவது ஏவில் இருக்கக்கூடியது ஒரு எலமெண்ட்டு கூட ஏ டேஸில் வரக்கூடாது. ஸோ மீதி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதுகிறோம். அதாவது இ எஃப் ஹெச்ஐ, தட் இஸ் ஏ டேஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ செட் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஒரு செட்டுக்கு எப்படி காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கிறது, இங்கே ஒரே ஒரு செட் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ பக்கத்துலேயே ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. ஏ டேஷ் அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ. அதுக்கு இன்னொரு காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்னவே வந்துடும்னா ஏ வந்துடும். ஓகே, இப்போ யூவில் வந்து 1லேருந்து 10 வரலாம் இருக்குது, ஏவில் வந்து 1லேருந்து 5 வரலாம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. அப்போது ஏ டேஷில் வந்து நமக்கு என்ன இருக்கும், 6லேருந்து 10 வரல இருக்கும். இந்த ஏ டேஷுக்கு எகைன் நம்ம இன்னொரு தடவை என்ன பண்ணுறோன்னா இன்னொரு தடவை காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கிறோம். அப்போது இந்த ஏ டேஸில் இருக்கிறதெல்லாம் வரக்கூடாது, மீதி இருக்கிற யூவில் இருக்கிறது வரணும். அப்போ ஏ டேஸில் என்ன இருக்குது, 6, 7, 8, 9, 10 இருக்குது. அதை தவிர மீதி ரிமைனிங் எழுதுனீங்கன்னா அதான் ஏ டேஷ் ஹோல் டேஷ். அப்போ அது என்ன இருக்குன்னா 1, 2, 3, 4, 5 அப்படின்னு வந்து அந்த 1, 2, 3, 4, 5 தான் எங்கே இருக்கும் அப்படின்னா ஏவில் இருக்கும் நமக்கு. ஓகே, அப்போது ஒரு செட்டுக்கு 2 தரம் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சோன்னா அந்த செட்டே ஆன்சர் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ டேஷ், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் யூ. யூங்கிறது தான் வந்து ஆல் பாய்ஸ் இன் கிளாஸ். அதுக்கு காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சின்னா இந்த கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் தவிர மீதி யார் இருப்பா அப்படின்னாக்க எம்டி செட், தட் இஸ் பை. ஓகே, தட் இஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் யூ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பை டேஷ், எம்டி செட்டு, பை அப்படிங்கிறது எம்டி செட். அதை தவிர மற்ற எல்லாமே யூனிவர்சிட்டி செட், அது எல்லாமே அங்கே தான் இருப்பாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ஓகே, இதுதான் நமக்கு வந்து நோட்ஸ். ஸோ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்றைக்கி 2 பேசிக் ஆப்ரேஷன்ஸ் இன்றைக்கி பார்த்துடலாம். அதாவது யூனியன் ஆஃப் 2 செட்ஸ், இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 செட்ஸ். இதுதான் பேசிக். வந்து மொத்தம் 3 ஆப்ரேஷன்ஸ் சொல்லியிருக்கேன் செட் ஆப்ரேஷன்ஸில். ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ செட் அப்படிங்கிறது நமக்கு 3rd ஆப்ரேஷன் மூலமாக நம்ம போடக்கூடிய ஒரு சம், அவ்வளோதான். காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கிறது ஒரு சம்ஸ். ஸோ அது ஒரு கான்செப்டை முன்னாடியே நம்ம கொடுத்துட்டு தான் செட் ஆப்ரேஷன்ஸுக்குள்ளே பார்க்குற போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு செட் ஆப்ரேஷன் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க யூனியன் ஆஃப் 2 செட்ஸ். யூனியன் ஆஃப் 2 செட்ஸ். ஸோ யூனியன் அப்படின்னாக்க இந்த இடத்துல என்ன சார் அர்த்தம், தமிழ்லேயே உங்களுக்கு மீனிங் தெரியும். யூனியன் அப்படின்னா என்ன அர்த்தம், என்னெல்லாம் ஒரே யூனியனாக இருக்கீங்க அப்படின்னா சொல்லுவோம்ல, அதான் ஒன்றா சேர்ந்துருக்கீங்க. ஸோ யூனியன் ஆஃப் 2 செட்ஸ். ஸோ யூனியன் மீன்ஸ் என்ன அர்த்தம், இந்த இடத்துல சேர்ப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ யூனியன் அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு சேர்ப்பு, ஒன்றா சேர்ந்துருக்கு. இது எதை சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 செட்ஸ். இப்போ 2 கணங்களின் சேர்ப்பு, அதுதான் யூனியன் ஆஃப் 2 செட்ஸ். ஓகே, ரொம்ப முக்கியமான டாபிக் இது. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் நடத்துகிறோம், அதனால் ரொம்ப பொறுமையாக பாருங்கள். டைம் அதிகம் இருக்குதுன்னு பார்க்காம விட்டாதீங்க. நம்ம நடத்துறது ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக தான் நடத்துகிறோம். ஏன்னா இதெல்லாம் ஒவ்வொன்றுமே நியூ கான்செப்ட்டு. இதை யூஸ் பண்ணி தான் 10th 11th நம்ம சம் போட முடியும். ஸோ அதனால் ரொம்ப தெளிவாக பார்த்துங்க. யூனியன் ஆஃப் 2 செட்ஸ் தான் ஃபஸ்ட்டு செட் ஆப்ரேஷன்ஸ். யூனியன் அப்படின்னாவே சேர்த்து எழுதணும். அதாவது கம்பைன் 2 செட்ஸ்,
இல்லையா? ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் 2 or more செட்ஸை வந்து கம்பைன் பண்ணி ஒரு செட்டாக எழுதுறது தான் செட் ஆப்ரேஷன்ஸ். அப்படி கம்பைன் பண்ணி எழுதும் பொழுது நம்ம 3 விதமான செட் ஆப்ரேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். 3 types ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸ். அதில் ஃபஸ்ட்டு டைப் தான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யூனியன் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் டைப் அப்படின்னா என்னென்னா இன்டர்செக்ஷன். தேர்ட் டைப் என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ். இதுதான் வந்து 3 டைப்ஸில் இருக்கக்கூடிய செட் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஒவ்வொரு செட் ஆப்ரேஷனுமே ஒவ்வொரு சிம்பிள்லாம் யூஸ் பண்ணுறோம். எப்படி அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் 4க்குமே வந்து 4 டைப் ஆஃப் சிம்பிள் யூஸ் பண்ணோம் நமக்கு. அதே மாதிரி செட் ஆப்ரேஷன்ஸ்லேயும் நமக்கு வந்து அதுக்கான நோட்டேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிளை யூஸ் பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து யூனியன் ஆஃப் 2 செட்ஸ். அப்படின்னா இப்போ 2 செட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஏ அப்படிங்கிறது ஒரு செட்டு, பி அப்படிங்கிறது ஒரு செட். அப்படின்னா அந்த 2 செட்டையும் சேர்த்து ஒரே செட்டாக எழுதுறது, தட் இஸ் யூனியன். ஏ யூனியன் பி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 2 செட்டையும் சேர்த்து ஒரே செட்டாக எழுதுறது தான் ஏ யூனியன் பி. இதுக்கான செட் ஆப்ரேஷன்ஸ் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம யூனிவர்சல் செட்டுக்கு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அது மாதிரி யூனிவர்சல் செட் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர் யூ பயன்படுத்துவோம். கேபிட்டல் லெட்டர் யூ பயன்படுத்துவோம். அது யூனிவர்சல் செட்டுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துக்குங்க. இந்த யூ தான் நமக்கு வந்து கேபிட்டல் லெட்டர் யூ. இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணோம்? யூனிவர்சல் செட், அனைத்து கணத்தை குறிக்கும். இந்த யூனியன் போட்டிருக்கோம் பாருங்கள், இது வந்து இந்த இடத்துல சிம்பிள் பார்த்துக்குங்க. இந்த சிம்பிள் வந்து யூனியனுக்கான செட். எப்படி வந்து அடிஷன் அப்படின்னா ப்ளஸ் யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி யூனியன் அப்படின்னா இந்த யூ மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆப்ரேஷன்ஸை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இதான் வந்து யூனியனை குறிக்கிறதுக்கான ஆப்ரேஷன். ஓகே, ஸோ த யூனியன் ஆஃப் 2 sets A and B is the set of all elements which are either in A or in B or in both. That is definition. Okay, so union of 2 sets, இரு கணங்கள் A மற்றும் B இன் சேர்ப்பு கணம் என்பது கணம் A அல்லது கணம் B அல்லது இரண்டிலும் உள்ள உறுப்புகளை கொண்ட ஒரு கணம். அவ்வளோதான். இதான் வந்து யூனியன் ஆஃப் 2 செட்ஸுக்கான டெஃபினேஷன். ஓகே, தி செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் விச் ஆர் எய்தர் இன் ஏ ஆர் இன் பி ஆர் இன் போத். அதாவது ஏவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டையோ அல்லது பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டையோ அல்லது ரெண்டுலையுமே இருக்கக்கூடிய எலமெண்ட்டையோ எடுத்து ஒரே செட்டாக எழுதணும்னா அந்த செட்டுக்கு தான் பேர் ஏ யூனியன் பி. ஓகே, ஸோ இன் சிம்பிள் தட் இஸ் யூனியனுக்கான சிம்பிள் ஏ யூனியன் பி. எப்படி சம் ஆஃப் தி 2 numbers 2 + 3 அப்படின்னா 2 + 3 அப்படின்னு எழுதுகிறோமோ அது மாதிரி ஏ அப்படிங்கிறது ஒரு செட்டு, பிங்கிறது ஒரு செட்டு, 2 செட்டையும் சேர்த்து யூனியன் பண்ணணும், ஒரே செட்டாக எழுதுகிறோம். அப்படின்னா யூனியன் ஆப்ரேஷனை பயன்படுத்தணும்னா 2க்கும் நடுவாண்ட நாம் இந்த ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் கால்டு யூனியன். ஸோ ஹவு டு ட்ரீட் ஏ யூனியன் பி? தமிழ் மீடியம் ஏ சேர்ப்பு பி அப்படின்னு படிக்கணும். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஏ யூனியன் பி அப்படின்னு ரீட் பண்ணுங்கள். தமிழ் மீடியம் ஏ சேர்ப்பு பி. இல்லை தமிழ் மீடியமே யூனியனுங்கிற வார்த்தையை மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழில் படிக்கிறத விட இங்கிலீஷில் நீங்கள் அதை சொன்னீங்கன்னாக்கா ஈஸியாக உங்களுக்கும் புரியும். ஸோ ஏ யூனியன் பி, ஏ சேர்ப்பு பி, அதான் வந்து நமக்கு. அப்போது அந்த ஏ சேர்ப்பு பி வந்து செட் பில்டர் ஃபார்மில் எழுதுகிறாங்க பாருங்கள். ஃபார் ஆல் எக்ஸ் சச் தட், இந்த 2 டாட்டுக்கு பல ஸ்லாஷ் போட்டோம் அப்படின்னா சச் தட் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபார் ஆல் எக்ஸ் சச் தட், எக்ஸுங்கிறது வாட் இஸ் எக்ஸ்? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி, தட்ஸ் ஆல். ஸோ ஏவில் இருக்கிறது அல்லது அப்படின்னா பியில் இருக்கிறது. ஓகே, அல்லது அப்படின்னா எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், அல்லது பியில் இருந்தாலும் சரி, அல்லது ரெண்டுலேயும் இருந்தாலும் சரி அப்படிங்கிறத நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. தி செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ், தி செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் விச் ஆர் எய்தர் இன் ஏ
or in B or in both. It is denoted by A union B and read as A union B. In roster form, in symbol, எப்படி வந்து குறியீட்டின் மூலம் எழுதுறது? So A union B அப்படிங்கிறத எப்படி குறியீட்டின் மூலம் எழுதுறது? For all x such that x belongs to A or x belongs to B. That is union of two sets. Okay. கணங்களின் சேர்ப்பு. அந்த எப்படி வென் டயக்ராம் மூலமாக இதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறது? The union of two sets can be represented by Venn diagram as given below. Set A and B have common elements அப்படின்னா இதுவும் A and B are disjoint sets. Disjoint set means what is mean by disjoint sets? Two sets A and B have no common elements, then it is called disjoint. Okay, வெட்டா கணங்கள். இது வந்து பொது உறுப்பு உண்டு, இது டிஸ்ஜாயின்னா வெட்டா கணங்கள். அப்படின்னா ரெண்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளும் வெவ்வேறையாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு எலமெண்ட் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல ஒன்று போட்டிங்கன்னா அந்த ஒன்று வந்து ஏவிலையும் இருக்கும் பியிலையும் இருக்கும். இந்த இடத்துல 2 எடுத்து இங்கே போட்டிங்கன்னா அது ஏவில் மட்டும்தான் இருக்கும், பியில் இருக்காது. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் எழுதுனீங்கனாலும் அது வந்து அந்தந்த செட்டுக்குள்ளார தான் இருக்குமே தவிர மற்றதில் வர 1 to ஏவில் மட்டும்தான் இருக்கும், 3 4 பியில் மட்டும்தான் இருக்குதுன்னு அர்த்தம் நமக்கு. ஓகே, இதான் வந்து யூனியன் ஆஃப் டூ செட்ஸுக்கான வென் டயக்ராம். ரெண்டு காமன் எலமெண்ட்ஸ் இருந்தால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். காமன் எலமெண்ட் இல்லை அப்படின்னா தனித்தனியாக டயக்ராம் போட்டுடலாம். இது வந்து பொது உறுப்பு இருக்கக்கூடியதுக்கான சேர்ப்பு, இரு கணங்களின் சேர்ப்பு. இது வந்து டிஸ்ஜாயின்ட் செட்ஸ், வெட்டா கணங்களினுடைய சேர்ப்பு. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்காங்க. P ஈக்குவல் டு ஆசியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா and Q equal to Europe, North America, South America. Then union of P and Q is P union Q equal to இதில் 1 2 3 4 Pயில் வந்து 4 கண்ட்ரியோட நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. Qவில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 1 2 3 கண்ட்ரிஸோட நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனியன் ஆஃப் டூ செட்ஸ் அப்படிங்கிற பொழுது இந்த 4யும் 3யும் சேர்த்து மொத்தமாக 7யும் ஒன்றா எழுதணுன்னா அதுதான் A யூனியன் B. ஓகே, ஸோ பாய்ஸ் வந்து ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ், அது செட் ஏ. பிங்கிறது கேர்ள்ஸில் ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஏ யூனியன் பிங்கிறது அந்த 30 பாய்ஸையும் 20 கேர்ள்ஸையும் சேர்த்து ஒரே செட்டுக்குள்ளார கொண்டு வந்தோம்னா அதுதான் ஏ யூனியன் பி. அப்போ ஏவில் வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் இருக்காங்க, பியில் வந்து 20 கேர்ள்ஸ் இருக்காங்கன்னா அப்போ இந்த ஏ யூனியன் பிங்கிற செட்டில் மொத்தமாக எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 + 20 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதான் வந்து நமக்கு ஏ யூனியன் பி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கட்டும். இந்த ப்ராப்பர்ட்டிஸை நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். இப்போ செட் ஆப்ரேஷனோட மட்டும் நிறுத்திடுவோம். இதெல்லாம் சொன்னோம்னா உங்களுக்கு இந்த செட் ஆப்ரேஷன்ஸை டீப்பாக போகும் பொழுது யூனியனுக்கான இந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம டீப்பாக போனோம் அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் வந்து நிற்காது. ஸோ கான்செப்ட் தான் மெயின். இப்போது யூனியன்னா என்ன? ஸோ 2 செட்ஸ் இருக்குது, ஏ ஒரு செட்டு, பி ஒரு செட். யூனியன் ஆஃப் 2 செட்ஸ் மீன்ஸ் ஏ யூனியன் பி. இந்த ஏ யூனியன் பி இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஆல்சோ ஏ செட். ஓகே, எப்படி ஏ வந்து நமக்கு ஒரு செட்டோ பி அப்படிங்கிறது ஒரு செட்டோ அது மாதிரி ஏ யூனியன் பிங்கிறதும் ஒரு செட், அதுவும் ஒரு கணம் தான். இப்போ இந்த ஏங்கிற கணத்தில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸையும் பிங்கிற கணத்தில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரே செட்டுக்குள்ளார ஒரே கணத்துக்குள்ளார எழுதக்கூடிய ஒரு ஆப்ரேஷன் தான் யூனியன். ஸோ இதுக்கு வந்து நம்ம புதுசாக எந்த கால்குலேஷன் டேபிள் தெரியணுங்கிற எந்த ஒரு அவசியமே நமக்கு கிடையாது. ஸோ ஏங்கிற செட்டில் பாருங்கள் 4 நேம்ஸ் கொடுத்துருக்காங்க, பிங்கிற செட்டில் ஒரு 3 நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ யூனியன் பியில் நீ என்ன பண்ணால் போதும், இது எல்லாத்தையும் எடுத்து அப்படியே வரிசையாக எழுதுனா தீர்ந்து போச்சு, அவ்வளோதான். சரி, இது ஒரு பெரிய கஷ்டமாக நமக்கு. செட் ஆப்ரேஷன்ஸ் அடிஷன் அப்படின்னா கூட 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மனசுக்குள்ளே ஆட் பண்ணுவோம். அப்படி நமக்கு தெரியலனா கை கால் வரலையெல்லாம் வச்சு ஆட் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல செட்ஸ் ஆப்ரேஷனை பொறுத்தவரையிலும்
ஈஸியான வேலை. இது பள்ளிக்கூடமே போகாதவங்க கூட நம்ம எடுத்து எழுதிடலாம். இப்போ ஏவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு எடுத்து ஒன்றா எழுது அப்படின்னா இதில் எத்தனை இருக்குது அதில் எத்தனை இருக்குது ரெண்டையும் சேர்த்து ஒன்றா எழுதிட்டா அதுதான் வந்து ஏ யூனியன் பி. ஓகே, ஸோ அதனால் இந்த நோட் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இந்த நோட் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆப்ரேஷன் ஏ யூனியன் பி அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் combine two sets A and B to get a single set. ஓகே, இப்போ சப்போஸ் ஏவிலையும் பியிலையும் ஏதாவது காமன் எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அப்படியே எடுத்து எழுத முடியாது. ஓகே, இப்போ காமன் எலமெண்ட்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட முடிச்சிடலாம். நமக்கு ஏ அப்படிங்கிற ஒரு செட் பாருங்கள், 1 2 3 4. பிங்கிற ஒரு செட் பாருங்கள், இப்போ 5 6 7. இப்போ A யூனியன் B, that is union of two sets A union B equal to இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் 4, இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் 3, 4 7 எலமெண்ட்ஸ் எடுத்து ஒன்றா எழுதுனீங்கன்னா அவ்வளோதான் இதுக்கான ஆன்சர். அதாவது 1 2 3 4 5 6 and 7, that is A union B. Okay, suppose A வந்து 1 2 3 4 அப்படி இருக்கட்டும். பியில் பார்த்தீங்க அப்படின்னாக்க பிங்கிற செட்டில் 3 5 6 8 அப்படின்னு எடுத்துக்கோம். இப்போ இதுக்கு A யூனியன் பி கண்டுபிடிச்சா என்ன வரும்? A யூனியன் பி ஈக்குவல் டு இப்போவும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா எலமெண்ட்ஸையும் கம்பைன் பண்ணி எழுதுனா போதும். ஏவில் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது, பியில் வந்து நமக்கு 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ மொத்தம் 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ அந்த 8 எலமெண்ட்ஸையுமே வந்து ஏ யூனியன் பியில் எழுதிடலாமா அப்படின்னா எழுத முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 8 எலமெண்ட்ஸில் பாருங்கள் 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 செட்லேயுமே இருக்குது. அப்போ இந்த 2 செட்லேயும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை வந்து ஒரு டைம் மட்டும்தான் எழுதணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 எழுதிட்டு இந்த 3யை விட்டுறணும். விட்டுட்டு 5 6 8, that is A யூனியன் B. ஸோ அதனால தான் பார்த்தாங்க எய்தர் இன் ஏவில் இருக்கிறதோ அல்லது எய்தர் இன் பியில் இருக்கிறதோ அல்லது இன் போத் அப்படின்ட்டு டெஃபினிஷனில் கொடுத்துருப்பாங்க. அந்த போத்னா ரெண்டுலேயும் இருக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எழுதிருக்கக்கூடிய ஆன்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய எலமெண்ட்டு 3, அந்த 3யும் இங்கே எழுதியிருப்போம். 1 2 4 மட்டும் பார்த்திங்கன்னா ஏவில் மட்டும்தான் இருக்கும், அதையும் எழுதியிருப்போம். 5 6 8 அப்படிங்கிறது பியில் மட்டும்தான் இருக்கும், அதையும் எழுதியிருப்போம். அதான் வந்து சொல்லியிருப்பாங்க எய்தர் ஏ ஆர் பி ஆர் போத் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த போத்துக்கான ஆன்சர் தான் இந்த 3. ஓகே, that is union of two sets. ஓகே, ஸோ the union of two sets இதில் இருக்கக்கூடிய இந்த நோட் நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டு இந்த எக்ஸாம்பிள் 1.11 நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு செட் ஆப்ரேஷன்ஸ் முடிச்சாச்சு, that is union of two sets. Now we are going to discuss second set operations, that is intersection of two sets. First operation, that is union. Second operation is intersection. Second set operation is intersection. கணங்களின் வெட்டு. intersection அப்படின்னா வெட்டு. யூனியன் அப்படின்னா சேர்க்கிறது. intersection அப்படின்னா வெட்டி கொள்ளக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ intersecting two circle, 2 சர்க்கிள் வெட்டி கொள்ளக்கூடிய பார்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இன்டர்செக்ஷன் அப்படின்னா வெட்டு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதை வந்து செகண்ட் செட் ஆப்ரேஷன் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் மீன் பை இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ் அப்படின்னாக்க த இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ் ஏ அண்ட் பி இஸ் தி, இதில் இருந்தால் டெஃபினேஷன் ஆரம்பிக்குது, தி செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் காமன் டு போத் ஏ அண்ட் பி. தட்ஸ் ஆல். இங்கே மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Common to both A and B. Intersection means the set of all elements. It is also a set. The set of all elements common to both A and B. ஏவிலையும் பியிலையும் ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய பொதுவான உறுப்புகள்
அதான் வந்து A intersection B அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இட் இஸ் denoted by the A intersection B கான சிம்பிள். யூனியன் அப்படின்னாக்க நம்ம இந்த மாதிரி போடுவோம். இதுவே தலைகீழ கமுத்தி போட்டிங்கன்னா that is called intersection. அவ்வளோதான். ஸோ இது கேபிட்டல் லெட்டர் யூ மாதிரி போடக்கூடாது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கேபிட்டல் யூன்னு போட்டிங்கன்னா அது வந்து யூனிவர்சல் செட்டு. அப்படி இல்லாமல் கேபிட்டல் யூ இல்லாமல் இது மட்டும் போட்டிங்கன்னா இது வந்து யூனியன். அதே வந்து இதுவே தலைகீழ போட்டிங்கன்னா அதுதான் வந்து நமக்கு இன்டர்செக்ஷன். ஓகே, இதை இன்டர்செக்ஷன். அதாவது இன்டர்செக்ஷனாக ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட்ஸை எடுத்து எழுதுனா போதும், அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இரு கணங்களின் வெட்டு என்பதை எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு கணங்களிலும் இருக்கக்கூடிய பொதுவான உறுப்புகளை கொண்ட ஒரு கணம் தான் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து செட் பில்டர் ஃபார்மில் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் எப்படி சார் எழுதுறது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். தட் இஸ் A intersection B. திஸ் இஸ் சிம்பிள் intersection. Okay, so in set builder form for all x such that x belongs to A and இந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான வேர்டு இந்த அண்டு தான், and x belongs to B. அதாவது நமக்கு வந்து யூனியன் அப்படின்னு பார்க்கும் பொழுது A union B equal to for all x such that x belongs to A. இந்த இடத்துல ஆர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படி இன்டர்செக்ஷனுக்கு அண்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்டுனா ரெண்டுலேயும் அப்படின்னு அர்த்தம். அண்டுனா ரெண்டுலேயும். ஆர் போட்டோம்னா இது அல்லது அது ஏதாவது ஒன்றில் இருந்தால் கூட போதும். ஆனால் அண்டு போட்டோம்னா ரெண்டுலேயும் இருக்கணும். அப்போ ரெண்டு செட்டு ஏவிலையும் பிலையும் ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட்ஸ் தான் A intersection B. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் A வந்து 1 2 3 4 5, B equal to 3 5 7 9. therefore A intersection B A intersection B equal to ரெண்டில் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட்ஸ். 1 ரெண்டுலேயும் இருக்கா? இல்லை. 2 ரெண்டுலேயும் இருக்கா? இல்லை, ஏவில் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் 3. 4 ரெண்டுலேயும் இருக்கா? இல்லை. 5 பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயும் இருக்குது, 5. அப்புறம் 7 8 9 பார்க்க வேண்டியதில்லை, ஏன்னா ஏவில் அவ்வளோதான் இருக்குது. ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட்ஸ்னால் எது எதெல்லாம் ரெண்டுலேயும் இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் தான் A intersection B. ஓகே, இதான் வந்து நமக்கு A intersection B. அதுக்கான வென் டயக்ராம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. A intersection Bனா ஒன்றும் கிடையாது, ரெண்டு செட்டுமே இன்டர்செக்ட் ஆகக்கூடிய போர்ஷன் மட்டும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இது வந்து செட் A, இது வந்து செட் B. ரெண்டு இன்டர்செக்ட் ஆகக்கூடிய போர்ஷன் பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் இருக்கக்கூடியது ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகும். சரி, இதுக்குள்ளார ஒரு எலமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 அப்படி இருக்குதுன்னா இந்த 1 வந்து எதுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம், இந்த ஏவுலேயும் 1 இருக்குதுன்னு அர்த்தம், பிலையும் 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ 2 வந்து இந்த இடத்துல இருக்குதுன்னா இது ஏவில் மட்டும்தான் இருக்கும், பியில் இருக்காதுன்னு அர்த்தம். இப்போ 5 அப்படிங்கிறது இந்த பிளேஸில் இருந்ததுன்னா, இந்த போர்ஷனில் இருந்ததுன்னா இந்த 5 பியில் மட்டும்தான் இருக்கும், ஏவில் இருக்காதுன்னு அர்த்தம். இப்போ 10 அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்ஸு இந்த ரெண்டு சர்க்கிளையும் விட்டு வெளியில் இருக்குதுன்னா இந்த 10 எதில் இருக்குதுன்னு அர்த்தம், யூனிவர்சல் செட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். இது ஏவுலேயும் கிடையாது, பிலையும் கிடையாது. அதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஸோ A intersection Bங்கிறது எதை குறிக்கும்னா ரெண்டு செட்டுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு செட்டும் வெட்டி கொள்ளக்கூடிய காமன் போர்ஷன். இதுதான் வந்து நமக்கு எதை குறிக்கும், A intersection B அப்படிங்கிறத நமக்கு குறிக்கும். ஓகே, ஸோ இது யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு நோட்லாம் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி நமக்கு சம்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தான் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ செட்ஸ். நமக்கு இன்னும் யூனியன் இன்டர்செக்ஷன்லேயே முக்கியமான இந்த பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த ரெண்டு நோட்டையும் நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி டூ செட்ஸ் ஆப்ரேஷன் மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனியன்,
செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்செக்ஷன். யூனியனா ரெண்டு செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா எழுதுகிறோம். இன்டர்செக்ஷன்னா ரெண்டு செட்டில் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட் எதுன்னு கண்டுபிடிச்சி அந்த பொதுவாக இருக்கக்கூடிய எலமெண்ட்டை மட்டும் எடுத்து எழுதுகிறோம். அதான் வந்து நமக்கு யூனியன் அண்டு இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ் அண்ட் யூனியன் ஆஃப் டூ செட்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்து வைங்க. யூனியன் ஆஃப் டூ செட்ஸ் அப்படின்னா ரெண்டு செட்டையும் சேர்த்து எழுதணும். இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ் அப்படின்னா ரெண்டு செட்டில் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதணும். அதான் வந்து யூனியன் ஆஃப் டூ செட்ஸ் அண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ். இதுதான் வந்து நமக்கு செட் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, செட் ஆப்ரேஷன்ஸில் ரெண்டு செட் ஆப்ரேஷன் பார்த்தாச்சு. யூனியன் ஒன்று, இன்டர்செக்ஷன் ஒன்று. அதுக்கு இருக்கக்கூடிய அந்த நோட்டையும் நெக்ஸ்ட்டு தேர்டு டைப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ செட்ஸ், அதான் தேர்டு செட் ஆப்ரேஷன்ஸ். அதையும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம்ஸ் கன்டினியூ பண்ணலாம். இந்த யூனியன் இன்டர்செக்ஷனை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து 1.3ல் பாருங்கள், எக்ஸசைஸ் 1.3 இது. இந்த 1.3 அதில் செகண்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு செகண்டில் ஒரு 4 செட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் நடத்துகிறோம். செகண்டில் பாருங்கள் ஒரு 4 கொஸ்டின் இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, இது ரெண்டும் தான் வந்து அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய செட் ஆப்ரேஷன் இன்னும் பார்க்கல. இப்போ யூனியனையும் இன்டர்செக்ஷனையும் முடிச்சாச்சு. ஸோ இது ரெண்டுமே டைரெக்டாக ரோஸ்டர் ஃபார்மில் இருக்குது. அப்போ இதை வச்சு நீங்கள் ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி நீங்களே ரஃப் நோட்டில் எழுதுங்க, மேக்ஸ் நோட்டில் வேண்டாம். தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டுமே வந்து செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது. இந்த ஏவையும் பியும் ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி என்னென்னு கண்டுபிடிங்க. ஃபோர்த்தும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் இருக்குது, நமக்கு ஃபஸ்ட்டு மாடலில் இருக்குது. இதையும் ரோஸ்டர் ஃபார்மில் மாற்றி எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏ யூனியன் பி என்ன, ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறத எடுத்து எழுதுங்க. இந்த டிஃப்ரென்ஸ் நடத்திட்டு இதுக்கான ஆன்சர் எல்லாத்தையும் ஒன்றா பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நாளைக்கான உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ் முடித்தது, இதுதான் உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம தேர்ட் டைப் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸை பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.